Hello everyone, welcome back to the channel. Exercise 1.2 first question. Show that the function f such that r star to r star. So இந்த function வந்து r star இருந்து r star போகுது. Defined by f of x equal to 1 by x. So நமக்கு f of x is equal to 1 by x இருக்கு. Is 1 to 1 and on to. இது வந்து 1 to 1 on to நம்ம proof பண்ணணும். Where r star is the set of all non-zero real numbers. இங்க r starங்கிறது rங்கிறது real numbers நமக்கு தெரியும். But r starங்கிறது என்னன்னா set of all non-zero real numbers. So அது என்னன்னு அப்படி எழுதுவனா r star equal to r real numbers. அதுல 0 மட்டும் இருக்காது. 0வை தவிர மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸும் இந்த r starல இருக்கும். Is the result true if the domain r star is replaced by n with codomain being as same r star? So இந்த செகண்ட் பார்ட் நம்ம இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ரிலேஷன் வந்து ஆர் ஸ்டார்ல இருந்து ஆர் ஸ்டாருக்கு போகுது. இது வந்து இந்த ஆர் ஸ்டார் டொமைன், இது வந்து கோடொமைன். எஃப் ஆஃப் எக்ஸ் 1 by x கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம 1 to 1 ஆன் டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நமக்கு 1 to 1க்கு என்ன ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா 1 to 1ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எங்கிட்ட 2 செட் இருக்கு. இது வந்து இதுல 1 2 3ங்கிற 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல a b cங்கிற 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து r to r star to r star இந்த ஃபங்க்ஷன் போகுது. அப்போ இங்க x இருந்ததுன்னா இது வந்து f of x ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கும்னா இந்த டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இந்த கோடொமைன்ல ஒரே ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும், ஒன்னு தான் இருக்கணும். இப்போ 1ல இருந்து ஏக்கு இருக்கலாம், 3ல இருந்து பிக்கு இருக்கலாம், 2ல இருந்து சிக்கு. இப்போ 1க்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு, 2க்கு ஒரே இமேஜ் தான் இருக்கு, 3க்கும் ஒரே இமேஜ் தான் இருக்கு. இப்படி இருந்தாதான் அது வந்து 1 to 1 டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருக்கும். இந்த டொமைன்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்தா அது வந்து 1 to 1 சொல்லுவோம். இப்போ வந்து இது 1 to 1 இல்லையான்னு நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் 1 to 1க்கு என்ன கண்டிஷனுங்கன்னா ஃபர்ஸ்ட் x1 and x2ங்கிற ரெண்டு எலிமெண்ட்டும் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டார்ன்னு நான் எடுத்துக்கிறேன். இதுல f of x1 equal to f of x2ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்து நான் ப்ரூஃப் பண்ணிட்டே வரும்போது லாஸ்டா x1 equal to x2ன்னு வந்ததுன்னா கிடைச்சதுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ f of x1 equal to f of x2ன்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி x1 equal to x2 வருதான்னு பார்க்கணும். இப்போ f of x நமக்கு என்ன இருக்கு, 1 by x இருக்கு. நான் f of x1ன்னு எடுத்திருக்கேன். அதனால x இருக்கிற இடத்துல x1 போடுவேன். f of x2 x இருக்கிற இடத்துல x2ன்னு போடுவேன். இப்போ இதை ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், x2 equal to x1. அப்போ இப்படி x1 equal to x2ன்னு கிடைச்சதுன்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். இட் இஸ் 1 to 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் டு. ஆன் டுக்கு எப்படி இருந்தா அது ஆன் டு ஃபங்க்ஷன்னா இப்போ இங்க எங்கிட்ட வந்து ரெண்டு ஆரோ டயக்ராம், நான் ஆரோ டயக்ராம் போடுறேன். இதுல வந்து அதே மாதிரி a b cங்கிற 3 எலிமெண்ட் இருக்கு. இங்க 1 2 3ங்கிற 3 எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஃபங்க்ஷன் வந்து இந்த f r to r வந்து நமக்கு ஃபங்க்ஷன் r ஸ்டார் டு r ஸ்டார். இப்போ ஆன் டுனா எப்படி இருக்கணும்னா இது டொமைன், இங்க இருக்கிறது டொமைன், இது வந்து கோடொமைன். இந்த கோடொமைன்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த டொமைன்ல ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ 1க்கு ஏங்கிற ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு, 2க்கு சிங்கிற ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு. இங்க இப்போ சப்போஸ் 3 இருக்கு இல்லையா, இப்போ 3க்கு வந்து எதுவுமே இல்லாம இருக்கு, இது 3 வந்து லெஃப்ட் ஓவரா இருந்ததுன்னா அது வந்து நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ 3க்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இங்க இது இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஆன் டுன்னு சொல்லணும். ஸோ கோடொமைன்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டொமைன்ல இருந்து ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். இங்க கோடொமைன்ல லெஃப்ட் ஓவர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ ஆன் டுன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா f of x வந்து yன்னு எடுத்துக்கிறேன். let f of x equal to y. இது ப்ரூஃப் இது இப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு லாஸ்ட்ல f of x equal to yன்னு கிடைச்சதுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன்.
இப்படிதான் ப்ரூஃப் பண்ணும். ஸோ y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு, எனக்கு 1/x இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங்னு நான் கொண்டு வரணும். இங்க பார்த்தா ஒய் ஈக்குவல் டு சம்திங்னு இருக்கா, இதை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங்னு நான் கொண்டு வரணும். அப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒய் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/y இப்படி கொண்டு இந்த மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங்னு நம்ம மாத்திக்கணும். இப்போ இதை எடுத்துட்டு போய் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் நான் 1/y போடணும். எஃப் ஆஃப் 1/y இஸ் ஈக்குவல் டு, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது 1/x இல்லையா, 1 டிவைடட் பை எக்ஸுக்கு பதில் நான் இதை போடணும் 1/y. ஸோ இப்போ இது என்ன ஆகும், இந்த y வந்து மேலே போயிடுச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைச்சிருக்கா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைச்சதுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் ஆன் டு. ஏன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு இங்க எடுத்தோம், அதுலயே வந்து நம்ம இங்க முடிஞ்சிருக்கோம். அப்படி வந்ததுன்னா இட் இஸ் அ ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இங்க ஷோ பண்ணிட்டோம், இட் இஸ் அ 1-to-1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், இஸ் த ரிசல்ட் ட்ரூ இஃப் த டொமைன் ஆர் ஸ்டார் இஸ் ரீப்ளேஸ்டு பை என். என் இங்க வந்து ரிலேஷன் எங்க போகுதுன்னா என்ல இருந்து ஆர் ஸ்டாருக்கு போகுது. இப்போ நான் டொமைன் வந்து ஆர் ஸ்டார் இஸ் ரீப்ளேஸ்டு பை என், என்ல இருந்து ஆர் ஸ்டாருக்கு போகுது. ஆர் ஸ்டாருங்கிறது என்ன தெரியும் நமக்கு, ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0, 0 தவிர மீதி எல்லா ரியல் நம்பர்ஸும் இதுல இருக்கும். என்னங்கிறது வந்து இங்க நேச்சுரல் நம்பர்ஸ், என் வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் நமக்கு. இங்கே எப்போ 1-to-1 நான் செக் பண்ண போறேன். 1-to-1 x1, x2 பிலாங்ஸ் டு n எடுத்துக்கிறேன், நேச்சுரல் நம்பர்ஸ். x1 x2 வந்து பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ லெட் f of x1 equal to f of x2 அதே எடுத்துக்கிறேன். இப்போ f of x1 நமக்கு f of x என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1/x கொடுத்துருக்காங்க. அப்போ 1/x1 equal to f of x2 1/x2. அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு x1 equal to x2 கிடைக்குமா. இப்போ x1 equal to x2 கிடைச்சா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது, இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஆன் டு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x கொடுத்துருக்காங்க. பட் இங்க ஃபங்க்ஷன் வந்து எங்க இருந்து எங்க போகுதுன்னா நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து ரியல் நம்பர்ஸுக்கு போகுது ஆர் ஸ்டார். இதுதான் இங்க ஃபங்க்ஷன். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன இருக்கும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 எக்ஸ்ட்ரா அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். பட் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல நமக்கு வந்து ஃபிராக்ஷன்ஸ் இருக்காது. ஃபிராக்ஷன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்கும், 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது, ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்காது. பட் ரியல் நம்பர்ஸ் போது நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், இந்த 0.5 ஃபிராக்ஷன்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும் இல்லையா ரியல் நம்பர்ஸ்ல. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸுக்கு நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1/2. இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து ரியல் நம்பர்ஸ் போகுது. அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கணும், இந்த கோடொமைன்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த டொமைன்ல வந்து ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஓகேவா. இப்போ இங்க பாருங்க, எஃப் ஆஃப் 2க்கு வந்து இங்க நான் 2 போடுறேன். 2க்கு 1/2ங்கிறது வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 2க்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ல நம்மளால மேப் பண்ண முடியுமா, நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1/2 வராது, ஃபிராக்ஷன் வராது, ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 2க்கு 1/2 இந்த கோடொமைன்ல இருக்க 2 எலிமெண்ட்டுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ல எனக்கு ஒரு ப்ரீ இமேஜ் வந்து இருக்காது. ஓகேவா. அதே மாதிரி எஃப் ஆஃப் நான் 4 எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 1/4. அகெயின் இதுவும் 1/4 தான். இந்த 4க்கு எனக்கு வந்து டொமைன்ல ஒரு ப்ரீ இமேஜ் வந்து இருக்காது, 2க்கு இருக்காது, 4க்கும் இருக்காது. இதே மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு எடுத்தாலும் எஃப் ஆஃப் -3 எடுக்கிறேன்னா இங்க 1/-3. நேச்சுரல் நம்பர்ஸ்ல நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்காது. அப்போ இதுக்கு வந்து நமக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, இதுக்கும் ப்ரீ இமேஜ் இல்லை. அப்படி இருந்தா இது வந்து நமக்கு நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். 2 பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டார். நமக்கு 2 வந்து ரியல் நம்பர்ஸ்ல இருக்கும், பட் 2 இஸ் நாட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எனி நேச்சுரல் நம்பர். பட் இந்த 1/2 வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர்ல இருக்காது. பட் 1/2 இஸ் நாட் பிரசன்ட் இன் நேச்சுரல் நம்பர்ஸ். நாட், நீங்க எப்படி வேணா இதை எழுதிக்கலாம்.
2 is not the reciprocal of any natural number. So 1 by 2 is not belongs to natural number. இது எழுதுனா கூட போதும். 1 by 2 is not belongs to n. Also r star, that is real numbers except 0 என்ன இருக்கு, has negative numbers. அதுல நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். பட் நேச்சுரல் நம்பர்ஸ்ல நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது. பட் n has no negative numbers. No negative number. So negative numbers in R star does not have pre-image. This function is not onto function. So இது வந்து நம்ம எழுதணும்.